அஞ்சாவது ஸ்கந்தம் சுதந்திரமா பிரம்மனிஷ்டால் சொன்ன சரித்திரம். ஞானிகள் அதுல என்ன பண்ணிவிட்டால், இந்த விருத்தங்கித்தம் வச்சா 18 அக்ஷரம் 32 அக்ஷரம் இதெல்லாம் நிர்பந்தம் இருக்கு. அவன் பாட்டுக்கு நினைச்சபடி சொல்லணும். ஞானிகளுடைய சரித்திரம் சொல்ல ஆரம்பிச்சாள், ஜடபரத சரித்திரம். அதுக்காக ஒரே அடியா கத்தியமா ஆரம்பிச்சுட்டாள். ஏதோ ஸ்லோகம் நடுப்புற கொஞ்சம் வருதே தவிர்த்து கத்தியபூயிஷ்டமான ஒரு ஸ்கந்தம் இந்த பஞ்சமஸ்கந்தம். முதல்ல பிரியவர்தனுடைய கதையை சொன்னால், துருவசுவாமியினுடைய பெரியப்பா பிரியவர்தன், அவனுடைய சரித்திரம் சொல்லி, பிரியவர்தனுடைய புள்ள ஆக்னீத்தன், அவன் ரொம்ப ஸ்திரீலோலனா இருந்தான், அவனுடைய சரித்திரத்தை வெட்கப்பட்டு பிரம்மனிஷ்டால் சொன்னாள். ஆக்னீத்தனுடைய புள்ள நாபி, நாபியின் இடத்துல ராஜ்யத்தை விட்டு ஆக்னீத்தன் பித்ருலோகம் போய் சேர்ந்துட்டான். நாபி ரொம்ப நாள் ராஜ்யம் ஆண்டாள். அவனுக்கு சந்ததி இல்லாம போயிட்டு பிதா ரொம்ப ஸ்திரீலோலனா இருந்ததுனாலே நாபி அபத்யகாமஹ அப்ரஜயா மேருதேவ்யா பகவந்தம் யஜ்ஞபுருஷம் அவஹிதாத்மா அயஜதா. சந்ததி இல்லாம நாபி மேருதேவிங்கிற பத்னியோட கூட யஜ்ஞம் பண்ணினாள். அப்படி பகவானே நேர அக்னி குண்டத்துல வந்தாள். மகர்ஷி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணினாள். நாபிக்கு ஒண்ணுமே புரியல. பத்னியோட கண்ணால ஜலம் விடுறாள். சுவாமியை நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஒன்னும் புரியாம நின்றாள். என்ன வேணும் வேணும்னு சுவாமி கேட்கிறாள். சொல்ல தெரியல ராஜாக்கு. அவன் ஆச்சாரியால்கிட்ட போய் 20-30 கேள்வி கேட்கணும்னு அசடுகள் வீழிக்கிட்டு போகும். அங்க போன உடனே ஒண்ணும் தெரியாது. வந்தனத்தை பண்ணிவிட்டு குங்குமத்தை எடுத்துன்னு வந்திருக்கும். அவன் ஒண்ணும் அங்க போனதே ஒண்ணும் தோணாது. அது மாதிரி அவனுக்கு ஒண்ணுமே காக்க தெரியல. மகர்ஷிகள்லாம் சொன்னாள், உங்க மாதிரி ஒரு குழந்தை வேணும்னு சொல்றாள்னு. சுவாமி சதிருஷம் அலபமான எம்மாதிரி குழந்தை எதிரா உலகத்துல, அப்ப நானேதான் வரணும்னு மேருதேவியினுடைய கர்ப்பத்துல பகவானே ரிஷபாவதாரம் பண்ணினாளாம். ரிஷபதேவரா வந்தாளாம். நாபிக்கு புத்திரனா வந்தாள். ரிஷபதேவர் மகாபுருஷாள். அப்படிப்பட்ட பிரபு ஜெயந்தின்னு இந்திரதத்தையான கன்னிக்கு விவாகம் பண்ணிட்டு அவ ராஜ்யம் ஆண்டாள். நாபி காட்டுக்கு பறந்து போட்டாள் பத்னியோட கூட. ரிஷபதேவர் ராஜ்யம் ஆடுற போது இந்திரனை ஜெயிச்சு, இந்திரன் ஆச்சரியப்பட்டு இவருடைய சக்தியை பார்த்து அப்படி இல்லாம இருந்தாள். ரிஷபதேவருக்கு 100 பிள்ளைகள், பரதன் முதலிய 100 பிள்ளைகள் பிறந்தாள். அந்த பரதனுடைய பேரு தான் இந்த தேசத்துக்கு அதுக்கு முன்னாடி அஜனாபம்னு இருந்தது. அதுக்கப்புறம் தான் பாரதம்னு பேர் வந்தது. அஜனாபம் நாமை தத்வர்ஷம் பாரதமிதி யதாரப்ய அத்யாபி யபதிஷந்தி. 100 பிள்ளைகளை பெற்றாள். அந்த பிள்ளைகள் எல்லாம் பெரியவாளானாள். ஒரு தினம் ரிஷபதேவர் 100 பிள்ளைகளையும் கூப்பிட்டாள் சபைக்கு, ராஜசபைக்கு. எதிர்ச்சியா இன்னைக்கு பிரம்ம ரிஷி எல்லாம் வந்திருந்தாளாம். பிள்ளைகளை கூப்பிட்டார். என்னமோ அப்பா ராஜ்ய காரியமா நமக்கு என்னமோ சொல்ல போறாள் போல இருக்கு, கையெழுத்து போட்டு ஏதோ கொடுக்க போறான்னு நினைச்சுன்னு போனாள். இந்த 1 மணி உங்க அரமனையில நான் இருக்க போறேன். அதுக்கப்புறம் அவதூத்த சரியே, நான் எங்க போறேன்னு உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு எனக்கு இனிமே சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாள். 100 குழந்தைகளும் என்னமோ லட்சம் கப்பல் தங்கள் டாலர் ஏறிண்டு வர கப்பல் சமுத்திரத்துல மூழ்கிறா போல அழுதாளாம். அழாதேன்னு சொன்னாளா. நாங்கெல்லாம் க்ஷேமத்தை அடையணுமே, இப்படி விட்டுட்டு போறீங்களே, நாங்க என்ன புஸ்தகம் படிக்கணும், என்ன பண்ணோம்னாலாம். புஸ்தகம் படிக்க படிக்க திமிர் வரும், அகம்பாவம் வருமே தவிர்த்து சித்தம் சாந்தி அடையாது. மகத்சேவாம் துவாரமாஹுர்விமுக்தே தமோத்வாரம் யோஷிதாம் சங்கி சங்கம் மகாந்தஸ்தே சமசித்தா பிரசாந்தா விமன்யவா சுஹ்ருதஸ்ஸாதவோயே. மகான்களை போய் சேவிங்கோ, உங்க குறையெல்லாம் நீங்கி போயிடும். இனிமே புஸ்தகம் படிச்சு அதெல்லாம் ஆகாது. தானா புஸ்தகம் படிச்சா என்ன ஆகும் தெரியுமா? தாகத்துக்கு சமுத்திர ஜலத்தை நேரா பீப்பாவில எடுத்துன்னு வந்து சாப்பிட்டா எப்படி நேற்றுக்கு சாப்பிட்ட இட்லி கூட வாந்தியில போயிடுமோ, அது மாதிரி மேகம் கொண்டு கொட்டா போல ஒரு ஆச்சாரியன் சொல்லணும். மகான்களை போய் சேவிங்கோ. இந்த சரீரமானது நான் அருகில் அனுபவிக்கிற விஷய சுகத்துக்கு நினைக்காதீங்கோ. நான் என்னத்துக்கு தெரியுமா இந்த சரீரம்? தபோதிவ்யம் புத்திரகாய. தபோதிவ்யம் நாள் தேவதாராதன ரூபம் தபஹ, பகவான ஆராதிப்பதற்காக கொடுத்த சரீரம் இது. அதுக்காக வந்தது. விஷய சுகம் வேணும்னா பன்னியா இருந்தா அதுக்கு என்ன அமாவாசை உண்டா, பால் உண்டா, ராத்திரி உண்டா? பகவதாராதனத்துக்காக கொடுத்த சரீரம் இது. இப்படி பகவதாராதனம் பண்ணினா என்ன பண்ணும் தெரியுமா? நாள் ஏன சத்துவம் சுத்தியேது. பகவதாராதனத்தினாலே அந்தఃகரணம் சுத்தமாயிடும். அந்தःகரணம் சுத்தமான அனந்தமான
ஆத்தியந்திகமான துக்க நிவர்த்தி பூர்வகமான சுக லாபம் கிடைச்சு போடுமாக்கம். சுத்தியஸ்மாத் பிரம்ம சௌக்கியம். ஆத்தியந்திக துக்க நிவர்த்தி ஏற்பட்டு சுரூபானுபவம் ஏற்பட்டு போயிடும். ஆனந்தகரமான சுரூபம் உள்ள தெரியும் நாளாம். அதுக்கு புஸ்தகம் படிச்சு கரையேற முடியாது. மகத்சேவாம் துவாரமாகுரு விமுக்தே தமோத்வாரம் யோஷிதாந்தஸ்தே சமசித்தாः பிரசாந்தாः விமன்யவः சுஹ்ருதஸ்சாதவோ. மகான்களை போய் சேவிக்கணும், அது மோட்சத்துக்கு துவாரம். விஷிகளை சேவிச்சா நரகத்துக்கு துவாரம். மகான்கள் எப்படி இருப்பாள் தெரியுமா? சமச்சித்தாளா இருப்பாள், சர்வேந்திரியங்களும் சாந்தி அடைஞ்சிருக்கும், கோபத்தை ஜெயிச்சிருப்பாள், சர்வபூத சுகுர்த்தா இருப்பாள், சாதுவா சதாச்சார சம்பன்னாளா இருப்பாள். இன்னும் பகவான் அஹோராத்திரம் ஸ்மரிப்பாள். ஏவாமயீஷே கிருத சௌஹ்ருதார்த்தா ஜனேஷு தேகம் பரவார்த்திகேஷு கிரேஷு ஜாயாத்மஜராதி மத்சு ந பிரீதியுக்தாயாவதத்தாஸ்சலோகே. இன்னும் எப்படி இருப்பாள் தெரியுமா? மகான்கள் சர்வேஸ்வரனத்துல அளவு கடந்த பக்தி பண்ணுவாளாம். ஏவாமயீஷே கிருத சௌஹ்ருதார்த்தாக, பகவானிடத்துல வச்ச பிரேமையே புருஷார்த்தமா நினைப்பாளாம். ஜனேஷு தேகம் பரவார்த்திகேஷு. இந்த சரீர போஷணத்தை பத்தி பேசுற ஜன கும்பல கண்டாவாளுக்கு பிடிக்காதாம். அது மட்டுமா பத்னி புத்திராள் பணத்தோட கூடின வீட்டுல கூட அவளுக்கு நிஜ அன்பு இருக்காதாம். கிரேஷு ஜாயாத்மஜராதி மத்சு ந பிரீதியுக்தாயாவதத்தாஸ்சலோகே. எல்லாம் மேலுக்கு வேஷம் போடுவாளாம். அன்பு இருப்பது போல அன்பு இருக்காதான் நிஜமா. பத்னி புத்திராதிகள் வீடு வாசி பணங்காசி இடத்துல மேலுக்கு சிரிப்பாளாம். தீட்சுருவாள் சொன்னாள் தன் புத்தியை பார்த்து, விடேஷு ஸ்னிஹ்யந்தீரிவ பகிரசாரைர் அபிநயைஹி தனே பத்தா சங்கா கணயதி கணே பரவனிதா. தன் புத்தியை பார்த்து கூப்பிட்டு சொன்னாள், ஹே மனசே ஜாகிரதே, நீ தாசிட்டேன்னு ஒண்ணு கத்துக்கணும். என்ன விட்டேஷு, இந்த காமிகள் இருக்கானே அவங்கிட்ட ரொம்ப ஸ்நேகத்தை வச்சுட்டு இருக்கிறவள் போல அபிநயம் பண்ணுவா. ஸ்னிஹ்யந்தீரிவ, வாஸ்தவமா அவளுக்கு ஸ்நேகம் இல்லை. 10-20 நாளா வந்திருக்க மாட்டான், 20 நாள் கழிச்சு வருவான். வந்த உடனே அபிநயங்கள்லாம் பண்ணுவலாம். என்ன அபிநயம் பண்ணுவாள்? நீங்க இல்ல வரல 20 நாளா நான் சாப்பிடவே இல்லை, எனக்கு சாதமே இறங்கல, நித்தியம் 200-300 இட்லியை வாங்கிட்டு வர சொல்லி ஹோட்டல்ல இருந்து 10-15 ரூபாய்க்கு 2-3 தூக்குச்சட்டி சாம்பாரும் காவியமா சாப்பிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்ககிட்ட பில் வாங்கணும் இல்லையோ, அதுக்காக அதை சொல்லுவலாம். அசாரையில் அபிநயின, அந்த அபிநயத்திலேயா சாரம் இருக்குமோ? சாப்பிடவே இல்லைன்னு சொல்லிவிட்டு 300 இட்லி சாப்பிட்டேன்னா அசாரையில் அபிநயி. இவங்கிட்ட வாஸ்தவமா ஸ்நேகம் இல்லை, இப்படி இல்ல அசாரமான அபிநயங்கள்லாம் பண்ணுவலாம். ஸ்நேகம் இருக்கா போல. அவளுக்கு வாஸ்தவமா அன்பு ஆற இடத்துல இருந்தால் பணத்தின் இடத்துல. இவங்கிட்ட எங்க எந்த பங்களா இருக்கு, எந்த கிராமம் இருக்கு, எழுதி வாங்கிவிடலாம், அதுலயே நோக்கமா இருப்பலாம். அங்க விட்டேஷுன்னு பகுவச்சனம், இங்க தனேன்னு ஏகவச்சனம். என்ன ஒரு மைனர் பாப்பரா போட்டா இன்னொரு பயல பிடிப்போல் இவனை ஆளை விட்டு தள்ளுவள் வழியில. அப்புறம் இவங்க போக முடியுமா? இவனை உள்ள விட மாட்டான், சொத்து போச்சுன்னாக்க இன்னொரு பயல பிடிப்பலாம். அங்க பகுவச்சனம். எத்தனை பயம் வந்தாலும் பணம் ஒண்ணுதான். தனே பத்தா சங்கா கணயதிஷனே பரவதிதா. வாரவனிதியை பார்த்து அவட்ட நீ தெரிஞ்சுக்கணும் நாள் என்ன அர்த்தம் நாள். பத்னி புத்திராள்கிட்ட எல்லாம் மேலுக்கு வேஷம் போடு. அவள் விட்ட நடத்துல மேலுக்கு வேஷம் போடுறா போல, அவ பணத்து நடத்துல கொண்டு போய் குறி வச்சா போல பகவான் இடத்துல போய் குறிய. அப்படி சொன்னாள், தன் புத்தியை பார்த்து அப்படி சொன்னாள். மகாபுருஷாள் இல்லையோவா?